ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து போன வாரமே முடியும் அப்படின்னா முடியலை, இந்த வாரம் தான் முடிய போகுது. ஏன்னா கிளைமாக்ஸ் சீன்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதனால் இந்த வாரம் முடியுது. சொத்து யாருக்குன்னு சொல்லிட்டு சொத்து பிரச்சனை தான் அது பெரிய தலைவலியாக இருக்குது. அமுதா வந்து என்ன நினைக்கிறான்னா, புனிதாவுக்கு 5 பைசா சேரக்கூடாது, எல்லா சொத்தும் தனக்கும் சரவணா 2 பேருக்குமே அது சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புனிதா வந்து சரி சொத்தெல்லாம் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அவள் அப்பாவுக்கு வேறு சுயநனவு இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை நடிக்கிறாரா அப்படின்னு தெரியல. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து சரவணனுக்கு வந்து வெட்டிங் டே வந்து பத்திரத்தெல்லாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் சரவணனுக்கு வெட்டிங் டே வருது. தேவயானிக்கு வந்து 2 பவுனில் பெரிய நெக்லஸ் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க புனிதா. இதை பார்த்துட்டு உடனே அமுதா வந்து எனக்கும் வாங்கி கொடுக்கணும் ஆசை தான், ஆனால் இந்த வீடு சொத்து எல்லாமே புனிதாவுக்கு தானே இருக்குது, எனக்கு என்ன உரிமை இருக்குது வாங்கி கொடுக்கறதுக்கு, என்கிட்ட என்ன காசாக இருக்குது, நான் ஏழை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவயானி, நீ நினச்சாலும் உன்னால் வாங்க முடியாது, உங்ககிட்ட பைசா இருக்கா, நம்மளாம் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேணுனே கிளப்பி விட்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா தேவயானி போய் புனிதா வந்து நெக்லஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு உன் கல்யாண நாளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி, இது மட்டும் எனக்கு போதாதுங்க, அப்போ என்ன வேணுங்கிறாங்க. இந்த விட உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா என் பேருக்கு உங்களால் மாற்றி தர முடியுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்டு புனிதா வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. சொத்தை வந்து என் பேரில் எழுத மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ அமுதா கூட சேர்ந்து தேவயானி ரொம்ப மோசமாக வந்து பிஹேவியர் வந்து மோசமான ஒரு இதாகிடுச்சு. அவங்களும் வந்து மோசமாகிட்டாங்க. இப்போ உடனடியாக எனக்கு சொத்து தரணும் வேணுமா அப்படி கேட்குறாங்க. சொத்து வந்து உடனடியாக வந்து மாற்றி தர முடியுமா கேட்டோன்னு புனிதா வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சொத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன தொகையாக போடுவீங்க, அதை நாங்கள் வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா, எங்களுக்கெலாம் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு வந்து அமுதா போய் எல்லோரும் மாறிட்டாங்களே சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. சொத்தை வச்சு நீ எத்தனை நாளைக்கு சீரியலில் இழுத்துட்டு போகிறாங்களோ தெரியல. பார்க்கலாம். அந்த வீடியோ முடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படி சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, பூங்கொடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் வேஷம் வந்து வேணும்னே போட்டு விட்டாங்க. இதனால் அதிர்ச்சியாகிறாங்க. முதல்ல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்லிட்டு இப்போ பூங்கொடி வந்து பார்த்தா தானும் சாமியார் மாதிரி மறைக்கிட்டாங்க. மாமனாரையும் மறை சொல்லாங்க. அதனால் இனிமேல் வீட்டில் உப்பு உரைப்பு எதுவுமே இல்லாமல் இதே மாதிரி தான் சமையல் பண்ணணுங்கிறாங்க. இதை பார்த்து அவங்க சித்தி அதிர்ச்சியாகிறாங்க. என்றைக்கு மாலையை கழுத்துறாங்களோ அதுவரை இந்த உப்பு சப்பில்லாம் சாப்பாடு தான் சொல்கிறாங்க. இதனால் மனசு மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சாமியார் இது வேண்டாம் சொல்லி எப்போ மாறினாங்கன்னா முதல்ல நடத்துகிறாங்க. இல்லைன்னா உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடு பண்ணோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி சொல்லிட்டு சாமியார் வடத்தை வந்து தொடர போகிறாங்களா என்ன செய்ய. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டுருக்க தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.